பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அவங்க வந்து முடிச்சு போடணும். இப்ப 2 பேரும் அக்னி குண்டத்தை சுத்தி வாங்க. சௌமியா, உனக்கு என்னமாச்சு? என்னங்க இது? கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா இரு பிரீத்தி, எல்லாம் சரியாயிடும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பாக்குறீங்களோ என்னமோ. இப்ப மணப்பொண்ணு முன்னாடி வரணும், மணமகன் பின்னாடி வரணும். சௌமியா,
சௌமியக்கா, சௌமியா, உனக்கு ஒண்ணும் இல்லையா? சௌமி, என்னாச்சு என்னாச்சு? எல்லாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. காத்து வரட்டும் தள்ளு. அது ஒண்ணும் இல்ல, இவ காலையில இருந்தா ஒன்னும் சாப்பிடல, அதனால தலை சுத்தி இருக்கும். என்ன பண்டிதரே, இது கல்யாணத்தை அப்புறம் வச்சுக்கலாம்ல, சரிதானே? முதல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க என்ன சொல்றீங்க? சௌமியக்கா, என்னாச்சு? தலை சுத்துது. என் பொண்ணுக்கு ஏதோ ஒரு கெட்ட திருஷ்டி பட்டிருக்கு. கொஞ்ச நேரம் பொண்ணு ஓய்வு எடுக்கட்டுமே. கல்யாணத்தை வேணா கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுக்கலாம். நல்லது, சரி. கல்யாணத்தை பாதியில நிறுத்தக்கூடாது. அந்த கல்யாணம் அதுக்கப்புறம் நடக்காமலே போயிடும். நிர்மலா, அவங்க சொல்றது உண்மைதாமா? பாதியில நின்னு அபசகுணம் ஆயிடும். ஆனா இவ இந்த நிலைமையில இருக்கும்போது எப்படி அக்னிய சுத்தி வருவா? அக்னியை சுத்தி வர சொல்லு. அவ இப்ப அக்னி குண்டத்தை சுத்துற நிலைமையில இல்ல. கல்யாணம் பாதியில நிக்க கூடாது, புரிஞ்சுதா? சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சரியா நடக்கணும். நான் டாக்டருக்கு போனும் பண்ணிட்டேன். இந்த நிலைமையில எப்படி உங்களால அக்னியை சுத்தி வர முடியும்? அவ அக்னியை சுத்தி வருவா. அதுவும் இப்போவே நடக்கும். அம்மா தாயி, நான் எடுத்திருக்கிற முடிவு சரிதான். இந்த பையன் என் பொண்ண சந்தோஷமா பாத்துக்குவான். எப்பவும் அவளுக்கு பாதுகாப்பா இருப்பான்.
பண்டிதரே, பொண்ணுக்கு இப்ப நெத்தியில குங்குமம் வைக்க சொல்லுங்க. கல்யாண பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுல்ல. மணமகன் மணமகளுக்கு நெத்தியில குங்குமம் வைக்கணும். இப்ப இருந்து நீங்க 2 பேரும் கணவன் மனைவி. கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாச்சு. இப்ப பொண்ணை தூக்கிக்கிட்டு என் கூட கொஞ்சம் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியில் போறீங்களா? நான் செக் பண்ணணும். மேம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில் போங்க. மேம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில் இருங்க. சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில் போங்க. எல்லாரும் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க. நர்ஸ் சீக்கிரமா ட்ரிப்ஸ் ரெடி பண்ணுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா சமந்தி, நாம மருமகளை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் கூட்டிட்டு போகணும்னு தோணுது. முதல்ல டாக்டர் செக் பண்ணிட்டோம். அப்பவும் சரியாகலைன்னா நீங்க எங்க சொல்றீங்களோ அங்கேயே கூட்டிட்டு போறோம். ஆமா, டாக்டரை யார் கூப்பிட்டது? அது வந்து நான் தான் கூப்பிட்டேன். காலையில இருந்து பாவம் அவ எதுவுமே சாப்பிடாம இருந்தா, ரொம்ப பலவீனமா இருந்தா. அவளுக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் நினைச்சு நான் தான் டாக்டரை வர சொன்னேன். டாக்டரும் வந்துட்டாரு. ஆமாங்க, நீங்க வர சொன்னது நல்லதா போச்சு. ஒரு பவுல்ல சுடு தண்ணியும் இந்த மருந்தும் வாங்கிட்டு வாங்க. பொண்ணுக்கு ஒண்ணும் இல்லையே, ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கூட்டிட்டு போகணுமா? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. தேங்க்யூ.
ஆகாதுடா, தைரியமா இருக்கு, எல்லாம் சரியாயிடும். அது வந்து டாக்டர் வந்து வேலையை பார்க்கட்டும், நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், வந்துடுறேன். இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு என்ன தோணுது தெரியுமா? எனக்கு அப்புறமாவும் அவளை நீ பாத்துக்குவ. என் பொண்ணுக்கு எதுவுமே ஆகாது. அவளுக்கானவ இப்ப கிடைச்சிட்டான். அவளை வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா பாத்துக்குவான். நான் எடுத்த முடிவு சரின்னு இப்ப தெரியுதாம்மா? ஆமாம்மா, அந்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. அவ எப்படியும் பொழைக்க போறதில்ல, ஒரேடியா போய் சேர போற. மகேந்தர், அந்த அபசகுணம் பிடிச்ச உனக்கு முக்தி கிடைச்சிடுச்சு. என்ன? இந்த மாதிரி கேவலமான வேலையை உங்களால தான் செய்ய முடியும். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில 2 ஆண்கள் தான் ரொம்ப முக்கியமானவங்களா இருப்பாங்க. ஒண்ணு அப்பன், இன்னொன்னு அவளோட புருஷன். ஒரு பெத்த அப்பன் பொண்ணு உயிரோட இருக்கும்போதே கொல்ல முயற்சி பண்றான். ஆனா புருஷன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அவளோட புருஷன் அவளை கண்ணிமை மாதிரி வச்சு பாத்துக்கோ. நீ கூட வா. அவளை போய் அபசகுணம் பிடிச்சவன்னு சொல்றீங்களா? பெத்த பொண்ணை போய் இவ்வளவு கேவலமா சொல்ற உங்களை மாதிரி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. பாவம், அவ வளர வரைக்கும் அவளுக்கு அப்பா பாசமே கிடைக்கல. என் பொண்ணு இது வரைக்கும் தனியா இருந்ததுனால உங்களால அவளை எதுவுமே செய்ய முடியல. ஆனா இப்போ அவளுக்குன்னு ஒரு துணை கிடைச்சாச்சு. இதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியும்? ஏய் நிர்மலா, நீ உளறாத, கொஞ்சம் நிறுத்து. உண்மையில வெளியே வந்துருச்சுன்னு ஊரே சந்தி சிரிக்கும். அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. ஒரு பொண்ணு வச்சிருக்கிற குங்குமத்துடைய சக்தியை உங்களால புரிஞ்சுக்க முடியல. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. எனக்கு தாலி கட்டின புருஷனே நல்லா கேட்டுக்கோங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஏன் பொண்ணை நான் புருஷ வீட்டுக்கு அனுப்பி வைக்க தான் போறேன். நானும் பாக்குறேன் இதையெல்லாம் உங்களால எப்படி தடுக்க முடியுதுன்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எதுவும் அபசகனமா நடந்துறதில்ல? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. என் புள்ளைய பாத்தீங்கன்னா எப்படி ஆயிட்டா? போங்க, போய் பேசிட்டு வாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாம் சரியாயிடும். என்னாச்சு என் பொண்ணுக்கு? அவளுக்கு ஒண்ணு இல்லல. இங்க பாருங்க, இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு விஷம் உடம்பு பூரா பரவி இருக்கு. விஷமா? இவ்வளவு தைரியமா உங்க வீட்லயே சௌமியாக்கு விஷம் கொடுக்குற அளவுக்கு அப்படி எந்த பாம்பை நீங்க பத்திரமா வீட்லயே வச்சிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லப்பா, இப்பதான் விஷங்கிறது சாப்பாட்டுல எல்லாம் கூட வருது இல்லப்பா. அதான் ஏதோ சொல்லுவாங்களே, சாப்பாட்டுல விஷம், ஃபுட் பாய்சன், அதுவா கூட இருக்கலாம். என் பொண்ணு இப்ப எப்படி இருக்கா? நான் அவளை கொஞ்சம் பார்க்கலாமா? ஆமா டாக்டர், நாங்க ஒரு வாட்டி சௌமியாவை பார்க்கலாமா? இல்ல சார், இப்போ நீங்க அவங்கள பார்க்க முடியாது. அவங்க அன்கான்சியஸா இருக்காங்க. நான் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த பொண்ணோட உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க.
சம்பந்தி வீட்டுக்காரங்க முன்னால நீ தயவு செஞ்சு எதுவும் பேசிடாதம்மா. இங்க பாருங்க, நான் என் மருமகளை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அங்க என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அங்க போனா வேண்டாம், அவளை ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போக வேண்டாம். அவளுக்கு வைத்தியம் எங்கேயே நடக்கட்டும். என்ன மருந்து வேணுமோ அதை இங்கேயே வாங்கிக்கலாம். ஆனா ஹாஸ்பிட்டலுக்குள்ள கூட்டிட்டு போக வேண்டாம். இங்க பாருங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு என்ன தேவை இருந்தாலும் எல்லாமே கிடைக்கும். அவசரமா கேட்கிற மருந்து எல்லாமே அங்க கிடைக்கும். சீக்கிரம் கியூர் பண்ணுவாங்க. அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அதனாலதான் சொல்றேன், எங்கேயே அவளுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லுங்க. எங்க இருக்கட்டும், விடுங்க. அதான் சொல்றாங்கல்ல, பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. பிரீத்தி, நான் விடுங்க. அம்மாவோட பாசம் அப்படிதாங்க. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. எங்களால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் இடைஞ்சல்களும் ஆயிடுச்சு. சாப்பாட்டுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிருக்கு. தயவு செஞ்சு வந்து சாப்பிடுங்க. காலையில இருந்து நீங்களும் எதுவும் சாப்பிடல. எங்க கூட வாங்க. நீங்க பாருங்க ஆண்டி, நாங்க இங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் வரல. சௌமியா இப்ப என்னோட மனைவி. அவளை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவசியமே இல்லை. எங்களுக்கு சௌமியா நல்லபடியாக குணமாய் வரணும். அது வரைக்கும் நாங்கள் எல்லாரும் இங்கே காத்துட்டு இருப்போம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கே தெரியும் ஆண்டி, இப்போ நடந்த கல்யாணம் என்னையும் சௌமியாவை மட்டும் இணைக்கல, 2 குடும்பத்தையும் இணைச்சிருக்கு. அப்போ நம்ம 2 குடும்பமும் மனசாலையும் உறவாலையும் என்னைக்கும் இணைஞ்சிருக்கு. என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன வேதனை வந்தாலும் சரி, எல்லாரும் சேர்ந்தே போராடணும். நீங்க தைரியமா இருங்க ஆண்டி. சௌமியா சீக்கிரமே குணமாயி இதே வழியா நடந்து வெளியே வரும். இங்க பாருங்க சமூகமா, இப்போதைக்கு நாங்க யாரும் எதுவும் சாப்பிடுறதா இல்ல. எல்லாரும் துர்கா தேவி கிட்ட வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். கண்டிப்பா என் மருமக குணமாயிடுவா. துர்கா தேவி என்னைக்கு கைவிட்டதே இல்ல, அவ குணமாயிடுவா. என்னோட பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவ. அது அவளுக்கு இப்படி ஒரு புகுந்த வீடு கிடைச்சிருக்கு. போற இடத்துல அவ நல்லா இருப்பா. நான் போய் மத்த ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். அம்மா, இது என்ன புது கதை? சும்மா இரு. இப்ப நீ எதுவும் பேச வேண்டாம். டாக்டர் வந்து சொல்லிட்டு போனதை பார்த்தா அவர் ரொம்ப நேரம் உயிரோட இருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோணுது. நீ இப்ப முதல்ல அங்க போய் எல்லார் முன்னாடியும் வேதனையோட இருக்கிற மாதிரி நடி. சரிம்மா. எதுவும் பேசாம எல்லா வேலைகளையும் நீயும் போய் செய்யப்போ. சொன்னது புரியுதா? போ. என் தலை எழுத்து. அம்மா தாயே, நாளைக்கு என் பொண்ணு அவ புருஷனோட புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன். என் பொண்ணு நான் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். அவளும் போய் ஒரு வீட்டுக்கு மருமகளா வாழணும். ஒருத்தருடைய அன்பான பொண்டாட்டியா இருக்கணும், நாத்தனாரா இருக்கணும், அந்த வீட்டு மகளாவே ஆயிடணும். தாயே, என்னுடைய இந்த கனவுகளை நீ உடைச்சிடாத. கொஞ்சம் கருணை காட்டு. அப்பா வருண், ஆமாம்மா, போய் அந்த டோலக்லாம் எடுத்துட்டு வாப்பா. போ. சரியாம்மா, இதோ போய் எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு நம்மளோட சங்கீதத்தை கேட்டு சாமி நிச்சயம் வந்தே தீரணும். இந்த பிரார்த்தனை நிச்சயம் சௌமியாவை குணப்படுத்தும்.
साधिके शरणम्बिके गौरी नारायणी नमोस्तुते। अम्बे तू है जगदम्बे काली, जय दुर्गे खप्पर वाली, तेरे ही गुण गाए भारती हो मैया, हम सब उतारे तेरी आरती हो मैया, हम सब उतारे तेरी சுமதி, சௌமியா இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் என்ன எதுவும் சொல்லல மம்மி. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் தான் இங்க இருக்கேன்ல. நீங்க வந்திருக்கிறவங்களெல்லாம் போய் பாருங்க. அவங்கள கவனிக்கிறதுக்கு யாராவது இருக்கணும்ல. இன்னும் எவ்வளவு நேரம் பண்ணி இப்படி எதுவும் சாப்பிடாம நின்னுட்டு இருப்ப? நீயும் அங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. நம்ம சௌமியா சீக்கிரமா குணமாயிடணும்னு வேண்டிக்கோ. ஆண்டி இங்க பாருங்க, சௌமியாவை காப்பாத்தி கொடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த விதியை நான் அவளோட சேர்த்து வச்சிருக்கேன். அவ எனக்கு சொந்தமாயிட்டா. நான் எதுக்காக இங்க நிக்கிறேன்னா, அவசரமா ஏதாவது தேவைப்பட்டா ஹெல்ப் பண்ணணும்ல. அவ கூப்பிட்டா அவ பக்கத்துல நான் இருக்கணும். இதுல கடவுளை பத்தி சொல்லணும்னா, எனக்கும் கடவுளுக்கும் நடுவுல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஆண்டி. நான் இங்க இருந்துகிட்டே மனசுக்குள்ள வேண்டிட்டாலும் அந்த கடவுள் நிறைவேற்றுவார். என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். பொண்ணு மாதிரி ஒரு புருஷன் அவளுக்கு கிடைச்சிருக்கான். நாங்களே தேடி இருந்தாலும் ஒன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்க மாட்டாரு. இன்னைக்கு நீ அத்தனை பேர் முன்னாடியே நாடகம் ஆடி அவளை காப்பாத்திட்டாலும் நாளைக்கு அவ பண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். இப்ப எல்லாரும் அவளுக்காக சாமி முன்னால நின்னு சாமியை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, அவங்களே நாளைக்கு சௌமியாவை அடிச்சு வெளியே துரத்துவாங்க. தெரியுமா உனக்கு? நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவளை பெத்த அப்பனே அவளுக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது. உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா? என்ன உளறிக்கிட்டு இருக்க? எனக்கு எல்லாம் தெரியும். என் பொண்ணு யார் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்கன்னு என்னால இப்பவே நிரூபிச்சு காட்ட முடியும். அவ புகுந்த வீட்டு மனுஷங்களுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் இப்ப அமைதியா இருக்கேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்க மனுஷங்கள்ல மிருகங்கன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஒரு விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவம் செய்யறது இருக்கே, அது ரொம்ப சுலபமானது. யார் வேணாலும் அதை செஞ்சிடலாம். ஆனா நிச்சயம் என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வந்தே தீரும். ஏமா வந்ததுல இருந்து யாருமே சாப்பிடல. எல்லாருக்கும் லஸ்ஸி கொடு. நிர்மலா, நீயும் எதுவுமே சாப்பிடல. அட்லீஸ்ட் லஸ்ஸியாவது கொடு. எனக்கு எதுவும் வேண்டாம். நிர்மலா, நீ இதையாவது குடிமா. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இருக்க.
வயித்துல ஒண்ணு இல்லைன்னா எப்படி உன்னால நடமாட முடியும்? இங்க பாரு நிர்மலா, சௌமியா குணமான பிறகு நீ படுத்து படிக்க ஆயிட போற. கொஞ்சமாவது குடினா, சௌமிக்காவது குடிச்சாகணும். சரி குடி. சுமதியும் அருண் ஏதாவது சாப்பிட்டாங்களா? நான் இன்னும் அங்க போகவே இல்லை. எனக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்காண்டி. நான் எப்படி இந்த லஸ்ஸியை குடிக்க முடியும்? நான் உங்களுக்கு வாக்கு தரேன். சௌமியா குணமாய் வந்ததும் கண்டிப்பா வயிறார சாப்பிட்றேன். எனக்கு உன்னுடைய மனசு புரியுது. ஆனா நீ இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தா சௌமியா குணமாயிடுவாளா? உனக்காக இல்லைன்னாலும் சௌமிக்காகவாவது நீ இதை குடிக்கலாம்ல. சுமதி குடிமா. नहीं मांगते धन और दौलत, ना चांदी ना सोना। नहीं मांगते धन और दौलत, ना चांदी ना सोना। हम तो मांगे माँ तेरे मन में, हमको मांगे माँ तेरे मन में एक छोटा सा कोना, सबकी बिगड़ी बनाने वाली, लाज बचाने वाली, सतियों के सत को संवारती हो मैया, हम सबको तारे तेरी आरती हो मैया, हम सबको तारे तेरी आरती हो मैया, हम सबको तारे तेरी आरती। நம்ம எல்லாரையும் காப்பாத்துற நம்ம துர்கா தேவிக்கு ஜெய். மம்மி மம்மி மம்மி, சாமிக்கு உங்களோட பிரார்த்தனை கேட்டுருச்சு. அக்காக்கு நினைவு திரும்பிருச்சு. அக்கா கண் முழிச்சிட்டா. உண்மையாவா? மம்மி மம்மி மம்மி, சாமிக்கு உங்களோட பிரார்த்தனை கேட்டுருச்சு. அக்காக்கு நினைவு திரும்பிருச்சு. அக்கா கண் முழிச்சிட்டா. உண்மையாவா? அம்மா சாமி. சமதி, சௌமியா கண் முழிச்சிட்டா. சௌமி, அம்மா. டாக்டர், சௌமியாவுக்கு எப்படி இருக்கு? இங்க பாருங்க, இப்ப இவங்க ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. ஷீ இஸ் ஓகே. வேண்டாமா, நீ படுத்துக்கோமா. இந்த நிலைமையில நீ எழுந்திருக்கணும்ல ஒண்ணும் இல்ல.
இப்ப எப்படி இருக்கு? நீ நல்லா இருக்கல்ல? முன்னை விட இப்ப நல்லா இருக்கேம்மா. என்ன இவ இவ்வளவு வென பிடிச்சவளா இருக்கா? விஷம் கூட மட்டும் சரி. இதுக்கு மேல என்னால தோல்வியை ஒத்துக்க முடியாது. எத்தனை தடவை நீ தப்பிக்கிறேன்னு பாக்குறேன். அப்போ டாக்டர், நாங்க இதுக்கப்புறம் எந்த டென்ஷனும் இல்லைன்னா நாங்க மற்ற சடங்குகளை பண்ணிக்கட்டுமா? அதாவது கல்யாணம் நடந்துருச்சு, பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்ல. இனிமே அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அவங்க எப்பயுமே டென்ஷன் ஆகக்கூடாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இனிமே டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா இனிமே இவளோட டென்ஷனை நான் டென்ஷனை எடுத்துக்க போறேன். அழகி, போதும். இப்போது கொஞ்சம் சரி. அங்க பாரு, உன் நிலைமையை பார்த்து இங்க இருக்க அத்தனை பேர் முகமும் எப்படி வாடி போயிருக்குன்னு பாரு. ஸ்மைல். இப்படிதான் இருக்கு. நான் அப்பவே சொன்னேன்ல பிரீத்தி, துர்கா தேவி கிட்ட மனசார வேண்டிக்கிட்டா அந்த பிரார்த்தனை என்னைக்கு வீண் போகாது. அவ எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி வைப்பான். நாம கும்பிடுற தெய்வம் கண்டிப்பா இவங்களை என்னைக்கும் சந்தோஷமா வாழ வைக்கும். ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. சரி, நீயே முதல்ல சொல்லு. இல்ல, நீங்க முதல்ல சொல்லுங்க. இல்ல, அது நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ உனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அது வேற ஒன்றும் இல்லை. நீ நல்லா இல்லைன்னு சொன்னா என்னாலே நல்லா இருக்க முடியாது. நீங்க யாருமே எதுவுமே சாப்பிடலையே. நான் உங்க எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இப்போவாது கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. உங்க எல்லாருடைய பிரார்த்தனையினாலதான் என் பொண்ணு இப்ப குணமாயிருக்கா. அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். இவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய ஏற்பாடுகளை கவனிக்கணும். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஓய்விடுங்க. இங்க பாருங்க, அப்படின்னா நீங்களும் எங்களோட வந்து சாப்பிடணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம். வாங்க. நீங்கடா இந்த நேரத்துல? நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. நிஜமாவே உங்களுக்கு வேணுமா? ஓவரா கேள்வியெல்லாம் கேட்காத, சொன்னதை செய். போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சார். இரு, ஒரு நிமிஷம். நீங்க கேட்ட மாதிரியே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். டக்குனு ஓடு ஓடு. இதுல 5000 ரூபாய் இருக்கு. யாருக்கும் சொல்லக்கூடாது.
வாங்க சம்பந்தி வாங்க. நீங்களும் எங்களோட வந்து சாப்பிடலன்னா எங்களுக்கு சாப்பாடே இறங்காது. இல்லைங்க, எங்க வீட்டுல பொண்ணை கொடுக்குற இடத்துல சமமா உட்கார்ந்து சாப்பிடுற பழக்கம் இல்லைங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வேற என்ன வேணும்னு சொல்லுங்க. முடியாது சம்பந்தி, முடியாது. நீங்க சொல்றதை எங்களால ஏத்துக்க முடியாது. நீங்களும் எங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத சம்பிரதாயம் எல்லாம்? ஒரு மனுஷனை சாப்பிட வேணாம்னு சொல்றது சம்பிரதாயமே இல்ல. சாப்பாட்டை விட சம்பிரதாயம் பெருசு இல்ல சம்பந்தி. முதல்ல நீங்க வந்து உட்காருங்க. சரி, உட்காருங்க. அந்த வெண்ணெய் போட்ட பலகாரம் கொண்டு வாங்க. கொண்டு வந்து சம்மதிக்கு வைங்க. என்னப்பா மாப்பிள, வாழை தனியா விட்டு வந்துட்ட? கூடவே கூட்டு வந்திருக்கலாம்ல. டேய் வாய் மூடு. நீங்க சொன்ன விஷயத்த நாங்க கேரிங்னு சொல்லுவோம். உங்க லாங்குவேஜ்ல எனக்கு தெரிஞ்ச இதை கிண்டல் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் சும்மா தான். சுமதி, சௌமியா எந்திரிச்சிட்டாளா? எழுந்திரிச்சிட்டா. சாஞ்சி உட்காந்துக்கோமா. நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். அம்மா, கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்காருங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்கிருந்து போயிடுவேன். நீங்க இல்லாம இது வரைக்கும் நான் இருந்ததே இல்லம்மா. நீங்க இல்லாம எப்படி இருக்க போறேன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தாம்மா அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உன்னோட அம்மாவையே நீ மறந்துடுவ. உன் புகுந்த வீட்டுல எல்லாரும் உன்னை தாங்கன்னு தாங்குவாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா சௌமி? உனக்கு இந்த மாதிரி ஆன உடனே அவங்க யாருமே சாப்பிடாம இருந்தாங்க. உன்னை நினைச்சு ரொம்ப கவலையோட இருந்தாங்க. அப்புறம் உன்னோட புருஷன் இருக்கானே, அவன் உன்னை கண் இமையா நினைச்சு உன்னை ராணி மாதிரி பாத்துக்குவான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? நீ மயக்கமா இருந்த வரைக்கும் அவன் வெளியில கதவுக்கு பக்கத்துல தண்ணி கூட குடிக்காம உனக்காக காத்துட்டு இருந்தான். அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நீ எப்ப எந்திரிப்ப, உனக்கு எப்ப மயக்கம் தெரியும்னு உனக்காகவே அவன் காத்துக்கிட்டு இருந்தான். உனக்கு எப்பெல்லாம் என்ன பார்க்கணும்னு தோணுதோ உடனே கிளம்பி வந்துரு. உன்னோட புகுந்த வீடு இங்கிருந்தெல்லாம் ரொம்ப தூரம் இல்ல. ஒருவேளை அங்க போக கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா? நான் உன்னை அவ்வளோ கேட்டவன். ஒரு பொண்ணு தன்னோட தாயை பார்க்க விடாம இருக்கு. இல்ல, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ளை. அது சௌமி அவ என்ன நினைச்சு சொன்னான்னா அது. நீங்க ஒன்றும் சொல்லாதீங்க ஆண்டி. நான் சும்மா என்னோட அழகிய கிண்டல் பண்ணேன், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் உங்க பொண்ணு அழகின்னு கூப்பிடுறேன்னு? அது ஒரு நல்ல விஷயம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்யோன்யம் ஜாஸ்தி ஆகும்ல. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ உடம்பு எப்படி இருக்கு உனக்கு? அப்படின்னு நீ தான் நினைச்சிட்டு இருக்க. இன்னும் வீக்னஸ்ல குறை இல்லை. ஆண்டி இதை நீங்களே விட்டு விடுங்க. நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். உன் மேல இறக்கப்பட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணல. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். அது நம்ம சொல்லுவாங்க, என்னில் பாதி. இனிமே என் வாழ்க்கையே நீ மட்டும்தான். இனிமே உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைக்கிறியோ அதை சொல்ற உரிமை உனக்கு இருக்கு. நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எல்லாமே சமம். அதனால உனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. எனக்கும் அப்படிதான். ஆண்டி, நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சௌமியாவை ரெடி பண்ணிடுங்க. சௌமி, சீக்கிரமா இதை சாப்பிடுமா. உன் புகுந்த வீட்டுக்கு போக தயாராகணும்ல.
இதை எப்படியாவது சௌமியா கிட்ட கொடுத்தே ஆகணும். மகேந்திரன், மகேந்திரன் சார், நீங்க எங்க தான் இருக்கீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்க ரெடியா இருக்காங்க. அப்புறம் சௌமியாவுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசையெல்லாம் அந்த வண்டியில வச்சிடலாமா? சரி சரி, வாங்க போறேன். மாப்பிள்ள, நேத்து என்னென்னமோ நடந்துருச்சு, பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அதான் உங்ககிட்ட இப்ப பேசலான்னு வந்தேன். என்ன சொல்லுங்க ஆண்டி. என்னோட பொண்ணு ரொம்ப வெகுளி. நீங்க தான் எப்போ அவளை பத்திரமா சந்தோஷமா பாத்துக்கணும். நான் ஒரு நாள் அவளை வெளியே விட்டதில்ல. வெளி உலகத்தை பத்தி என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாது. யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பேசணும்னு கூட அவளுக்கு தெரியாதுப்பா. அதனால அவளை அறியாம ஏதாவது தப்பு செஞ்சுட்டான்னா நீங்க தான் அவளை மன்னிக்கணும். எந்த ஒரு நிலைமையிலையும், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நீங்க அவளை கைவிட்டுறவே கூடாதுப்பா. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. பாருங்க ஆண்டி, இந்த நேரத்தில் நான் ஏதாவது சொன்னா அது ஏதோ டைலாக் சொல்ற மாதிரி ஆயிடும். ஆண்டி, இனிமே சௌமியா தான் என்னோட வாழ்க்கையில எல்லாமே. இனிமே என்ன கஷ்டம் வந்தாலும் அவ கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம நான் பார்த்துப்பேன் ஆண்டி. நீங்க என்னைக்குமே இப்படியே இருக்கணும், மாறவே கூடாது மாப்பிள்ள. ஆண்டி, இத்தனால சௌமியா உங்களோட பொண்ணா இருந்தா, ஆனா இனிமே அவ என்னோட மனைவி. சத்தியமா சொல்றேன் ஆண்டி, இனிமே சௌமியா எப்பவுமே சந்தோஷமா மட்டும்தான் இருப்பா.